ஓகே. வெல்கம் பேக். நம்ம இதில வந்து என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு, அந்த ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங்க வச்சு நான் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்க கிரியேட் பண்ணணும் அப்டின்றது தான் இந்த ப்ராப்ளத்துக்கான மெயின் மோட்டிவே. ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியரா பார்த்தோம் அப்டின்னா, இதோட இன்புட் வந்து இப்ப A2, B3, C4 அப்டின்னு நான் குடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்ல வந்து லெட்டரும் இருக்கு அஸ் வெல் அஸ் டிஜிட் இருக்கு. லெட்டர் அப்டின்றது வந்து ஏபிசி அது வருது. டிஜிட்ஸ் அப்டின்றது இந்த 1, 2, 3, 4 மாரி. ஓகேங்களா? ஸோ இப்ப என்னுடைய ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங்ல வந்து இந்த மாரி ஒரு ஸ்ட்ரிங் நான் குடுத்துட்டேன் அப்டின்னா, அந்த ஸ்ட்ரிங்கோடைய அவுட்புட் எப்படி எனக்கு எடுத்துட்டு வரணும் அப்டின்னா, இன்னொரு ஸ்ட்ரிங்கா இந்த ப்ராப்ளம் தெளிவா படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு புரோகிராம நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிங் நான் ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் குடுத்துருவேன். அந்த ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங்க வந்து இன்னொரு ஸ்ட்ரிங்கா நான் கன்வெர்ட் பண்ணணும். அத வந்து எவ்வளோ டைம்ஸ் அந்த கவுண்ட் இருக்கோ, அந்த டிஜிட்ஸ் வந்து எவ்வளோ டைம் வந்திருக்கோ, அதுக்கேத்த கவுண்ட் எனக்கு ரிப்பீட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் இந்த இன்புட்ட பார்த்தீங்க அப்டின்னா, A2, B3, C4 அத வந்து நான் அவுட்புட் எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, A2 அப்படின்னு இருக்கிறனால A2 டைம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணணும். B3 அப்படின்றால் B3 டைம்ஸ், C4 அப்படின்றனால C வந்து 4 டைம்ஸ் அப்படின்ற மாரி ஐட்ரேட் பண்ணணும். ஸோ இதே இன்புட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்ப A2 நீங்க கேப்பிட்டல் லெட்டர் ஆர் ஸ்மால் லெட்டர் எது வேணாலும் குடுத்துக்கலாம் இந்த ப்ரோகிராம்ல. ஸோ அது நான் அதுக்கேத்த மாரி நம்ம லாஜிக் எழுதிக்கணும். ஸோ A2, B3, C4 அப்படின்னு இருக்கா? ஸோ A2, B3, C4 இதோடைய அவுட்புட் என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த மாரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இதுவே வந்து எனக்கு வந்து A2 இல்லன்னா AA2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர் ZA2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு வந்து பக்கத்துல வந்து டிஜிட்ஸ் கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன், Z அப்படியே டைரக்ட்டா எடுத்துட்டு போய் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆனா, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து Zக்கு பதிலா வேற ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் நான் குடுப்பேன். அந்த ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங்ல புது ஸ்ட்ரிங் ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈச் லெட்டர் அந்த லெட்டர் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் லெட்டர் அப்படின்றது இந்த ஏபிசி. அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அது பக்கத்துல இருக்கிற நியூமெரிக் வேல்யூ 2, 3, 4 இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளோ டைம் நான் குடுத்துருக்கனோ, அவ்வளோ டைம்ஸ் வந்து அத நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டினா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல இந்த மாரி உங்கள கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நம்ம எப்படி ஆன்ஸர் அதுக்கு பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த A2, B3 இது வந்து நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்ட்ரிங் புரோகிராம்லயுமே நீங்க டிஃபால்ட்டா ஒரு விஷயத்த பண்ணணும். குடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்க வந்து ஃபர்ஸ்ட் தனித்தனி கேரக்டரா பிரிச்சுக்கணும். ஏவ தனியா, 2வ தனியா, பிய தனியா பிரிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஏவ வச்சு எப்படி நம்ம 2வ கம்பேர் பண்றது அப்படின்ற மாரி லாஜிக் எழுதணும். இன்னொன்னு எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற கேரக்டர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் A இருக்கா? A2, B3, 4 சாரி C4 இந்த மாரி உங்ககிட்ட நான் கேரக்டர் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இத தனித்தனியா நான் பிரிக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் போய் ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்ப A உடைய இண்டெக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, 0த் இண்டெக்ஸ் தான் இருக்கும். 2 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். B வந்து செகண்ட் இண்டெக்ஸ். 3 வந்து தேர்ட் இண்டெக்ஸ். இந்த மாரி அடுத்தடுத்த இண்டெக்ஸ வச்சு அது கொண்டு வரும். கரெக்ட்டா? ஸோ அப்ப நான் எப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்க வந்து கேரக்டரா பிரிக்கிறேனோ, அப்போ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி ஸ்டோர் ஆகும். அது ஒண்ணு. 2வது வந்து நம்ம கம்பேர் பண்றப்ப வந்து ஏக்கான இப்ப நான் ஏ வந்திருக்குது அப்படின்னா, இப்ப இது வந்து லெட்டரா, டிஜிட்டா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ அந்த லெட்டரா, டிஜிட்டா அப்படின்றத செக் பண்றதுக்காக என்ன சினாரியோ இருக்கும் அப்படின்னா, ஆஸ்கி வேல்யூ இப்ப நம்ம சிஸ்டம பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு புரோகிராம் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது A2, B அப்படின்றதெல்லாம் தெரியும். கரெக்ட்டா A2, B3, C4 அப்படின்ற மாரி ஒரு வேல்யூ உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் சிஸ்டத்துக்கு தெரிஞ்சது ஃபுல்லா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அப்ப நீ என்ன இன்புட்ட குடுத்தாலும், சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அத ஆஸ்கி வேல்யூவா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அப்ப எவ்ரி லெட்டர் ஆர் எவ்ரி டிஜிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்கும். அந்த ஆஸ்கி வேல்யூவ கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அது கம்பேரே பண்ணும். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆஸ்கி வேல்யூவோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூவோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இந்த ஸ்லைட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இத பார்த்துக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்மால் லெட்டர்ல A to Z எந்த கேரக்டர் நீ எடுத்துக்கிட்டாலும், அதுக்கான ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 97லேருந்து 122. இப்ப ஸ்மால் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஸ்மால் பிக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 98. அந்த மாரி வந்து Z வரைக்கும் அதுக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 97லேருந்து 122 வரைக்கும் இருக்கு. அதே மாரி கேப்பிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 65. கேப்பிட்டல் பிக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து 66 அந்த மாரி வந்து அப் டு 90 வரைக்கும் இருக்கு. அப்ப ஸ்மால் ஏ டு கேப்பிட்டல் ஏ இந்த ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேப்பிட்டல் ஏ டு கேப்பிட்டல் இசட் இது எல்லாத்துக்குமே ஆஸ்கி வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதே மாரி தான் இப்ப நான் வந்து இது வந்து லெட்டருக்கான ஆஸ்கி வேல்யூ. ஸோ இதே வந்து நான் வந்து டிஜிட்ஸ்
இப்போ எனக்கு வந்து ஆஸ்கி டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கேரக்டரா பிரிக்கிறேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு கேரக்டரா தான் வரப்போகுது. அப்போ 0 அப்படின்றது வந்து ஒரு கேரக்டரா வரப்போகுது. ஆர் 1, 2, 3 அந்த மாதிரி நான் என்ன ஸ்ட்ரிங்ல அது கொடுத்துருக்கணும் அது கேரக்டரா வரப்போகுது. அதுக்கான ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48லேருந்து 57. அப்போ 0 to 9க்கான ஆஸ்கி டிஜிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு வந்து 48, 1க்கு வந்து 49 அந்த மாதிரி 9க்கு வந்து 57. ஸோ இதான் வந்து ஆஸ்கி டிஜிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட்டாக பாஸ் பண்ணுறேன். என்னோட ஸ்ட்ரிங் வந்து இன்புட் வந்து இப்போ A2, B3, C4ன்னு இருக்கா? அப்போ ஏக்கு ஆஸ்கி வேல்யூ என்ன? ஸ்மால் ஏ ஆர் கேபிட்டல் ஏ? ஸோ ஸ்மால் ஏ ஆர் கேபிட்டல் ஏ இது ரெண்டுத்துக்குமே ஆஸ்கி வேல்யூ என்ன நமக்கு தெரியும். ஸ்மால் ஏ அப்படின்னா 97 வரும், கேபிட்டல் ஏ அப்படின்னா 65. அப்போ இதுல இருந்து இசட் வரைக்கும் என்ன ஆஸ்கி வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு அது அந்த ஆஸ்கி கோட பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி 2 இப்போ இந்த 2க்கான ஆஸ்கி வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியணும், ஆஸ்கி டிஜிட்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து கேரக்டரா தான் ரிட்டர்ன் ஆக போகுது. இதுக்கான ஆஸ்கி டிஜிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கீழே பார்த்தோம். ஸோ இப்போ 0க்கான ஆஸ்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு, 47, 48 இருந்துச்சா? என்னென்ன டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 0க்கான ஆஸ்கி வந்து 48. ஓகே, அப்போ 2க்கு என்ன வரும்? 0க்கு வந்து 48 அப்படின்னா 49, 50 வருமா? ஸோ 2க்கான ஆஸ்கி டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 50. அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஏவையும் 2வையும் தான் கன்சிடர் பண்ணுவோம். பட் சிஸ்டம் எது கன்சிடர் பண்ணும் அப்படின்னா இந்த 97 ஆர் 65 பேஸ்ட் அப்பான் இந்த ஆஸ்கி வேல்யூ வச்சு தான் அது கம்பேர் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ மெயினாக நம்மளுக்கு என்ன அப்படின்னா இந்த இன்புட் பாஸ் பண்ணுறது வந்து இந்த நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுன்றதான் அதை நான் காட்டினேன் உங்களுக்கு. ஸோ அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு என்னால் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த ஆஸ்கி கோடோடைய நாலேஜ் இருக்கணும். ஆஸ்கி கோட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்ற நாலேஜ் இருக்கணும். அப்போ தான் நம்மளால இதை பண்ண முடியும். ஸோ இது ஓரளவுக்கு கிளியராக இருக்கா? ஸோ இப்போ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ நான் எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறேன் இந்த கோடை டிசைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஜாவாவில் ஆஸ் யூஸ்வல் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எக்ஸ்பெண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெயின் மெத்தட் தான் ப்ரோக்ராமோடைய ஸ்டார்ட் அப் மெத்தட். ஸோ ஒரு மெயின் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்புட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் என்னோட இன்புட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் என்னோட இன்புட்டாக நான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் A2, B3, C4 இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்னோட இன்புட். ஓகே, இப்போ நான் இந்த இன்புட்டை எடுத்துட்டேன். இப்போ இந்த இன்புட்டை வச்சு நான் என்ன அவுட்புட் கொண்டு வரணும்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த A வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், B வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும், C வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன இந்த இடத்துல இந்த ஆர்டர் தான் கொடுக்கணும்னு தேவையில்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்புட் வந்து Z5 இருக்குது. Z5, A2, B3, C4 அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லவே Z வந்து எனக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய இன்புட்டுன்னு வச்சுக்கோங்க. அவுட்புட் இந்த மாதிரி தான் நான் கொண்டு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட பிஸ்னஸ் லாஜிக்கு செப்பரேட்டாக ஒரு மெத்தட் எழுதிட்டு அந்த மெத்தட் வந்து அந்த ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணும்னு எழுதிடுறேன். மெயின் மெத்தட்லேயே கொடுக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் எழுத போகிற எல்லா பிஸ்னஸ் லாஜிக்குமே வந்து ஒரு ப்ரோக்ராம் ரீடபிலிட்டியை தனித்தனியாக வச்சுக்கோங்க. மெயின் மெத்தட் வந்து ஜஸ்ட் அந்த மெத்தடை இன்வோக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடுக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். கரெக்டாக? நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் வேல்யூ ஆர் ஓகே ரிசல்ட்னே இருக்கட்டும், இல்லைனா எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரிங் ரிசல்ட் ஆர் சம்திங் இப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணும். இந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணலைனாலும் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு மெத்தடே இந்த கிளாஸ்க்குள்ளே இல்லை, அன்டிஃபைன்டாக இருக்குது, உனக்கு வேணும் அப்படின்னா ஒரு குயிக் ஃபிக்ஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா. நம்ம சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்படி இந்த இடத்துல இந்த லிங்கை கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிஸ்டமே இந்த மெத்தடை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து சிஸ்டமே கிரியேட் பண்ணலாம், நீயே கிரியேட் பண்ணாலும் ஓகே தான் உனக்கு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. மெயின் மெத்தடுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கோடை டிசைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த மெத்தட் வந்து ப்ரைவேட் மெத்தட் என் கிளாஸ்க்குள்ளே மட்டும் அக்சஸ் பண்ணுற மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இந்த மெத்தட் வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போது அந்த வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதில் வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரிசல்ட் வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடலாம். ரிசல்ட் அந்த மெத்தட் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெத்தடுக்கான பிஸ்னஸ் லாஜிக் எழுதணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ என்ன வருதோ அது ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்புட்
நீங்க அங்க என்ன இன்புட் பாஸ் பண்ணீங்களோ, உங்களோட இன்புட் என்ன பாஸ் பண்ணீங்களோ, அது இந்த மெத்தட்குள்ள பாஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள வந்திருக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ என்ன கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் உள்ள வந்த உடனே அந்த இன்புட் வந்து என்ன கேரக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லெட்டரா இல்ல கேரக்டரா அப்படின்றது நம்ம இந்த டிஜிட் ஆர் லெட்டர் அப்படின்றத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டரா கன்வெர்ட் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ இன்டீஜர்னு ஒரு டேட்டா டைப் எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கான வேல்யூ வந்து 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எப்பவுமே இதை கேரக்டரா கன்வெர்ட் பண்றப்ப ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸ்ல இருக்கும். எப்பவுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவை செக் பண்ணி கொண்டு வா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு லூப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து இன்டீஜர் i ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த i ஈக்குவல் டு 0 முடிச்ச பின்னாடி i லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு 0ன்னு கொடுத்துட்டனால எப்பவுமே இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். ஸோ 0ன்னு கொடுத்தனால லெஸ் தென் அந்த இன்புட்டோடைய லென்த்து, நான் என்ன இன்புட் அந்த ஸ்ட்ரிங்கோட இன்புட் என்ன பாஸ் பண்ணணும் அந்த லென்த்தை செக் பண்ணுறேன். ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்ணிக்கும். இந்த இசட்ன்றது 0லேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிட்டு எண்ட் வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, அந்த டோட்டல் லென்த் அப்படின்னு கொடுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு அந்த லென்த் வரைக்கும் இதை ஐட்ரேட் பண்ணி இந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இன்னும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது, செகண்ட் வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது. இதில் என்ன கண்டிஷன் செக் பண்ணீங்கன்னா, இந்த லூப் எவ்வளோ டைம் ஐட்ரேட் ஆகணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன் நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இமேஜின் இந்த இடத்துல வந்து நீ இன்புட் லென்த் நீ கொடுக்காம ஒரு 5 ஆர் 10 அந்த மாதிரி கொடுத்த அப்படின்னா, அது 5 டைம்ஸ் அந்த லூப் ஐட்ரேட் ஆகும். 10ன்னு கொடுத்த அப்படின்னா 10 டைம்ஸ் அந்த லூப் ஐட்ரேட் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், அந்த இன்புட் ஸ்ட்ரிங் இன்புட் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த இன்புட்டோடைய டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் மட்டும் ஐட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்றனால லென்த் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபார் லூப்புக்குள்ள i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் ஆர் இன்புட் லென்த் i பிளஸ் பிளஸ் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி வந்து அந்த இன்புட்ல வேல்யூவை வந்து கேரக்டரா பிரிக்கணுமா, அதுக்காக தான் இந்த ஐட்ரேஷனுக்குள்ளவே வரும். ஸோ இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இன்புட் டாட் கேரட், இது வந்து கேரட் அப்படின்றது என்ன அப்படின்றத வந்து இது வந்து ஸ்ட்ரிங் கிளாஸோடைய ஒரு மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ள நான் இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கேவே பாருங்க, அதோட ரிட்டர்ன் டைப் வந்து கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இதுக்குள்ள ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்றேன். 0ன்னு பாஸ் பண்ணா Z வரும், 1ன்னு பாஸ் பண்ணா 5ன்னு வரும், 2ன்னு பாஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ல ஒவ்வொரு இண்டெக்ஸா நான் பாஸ் பண்ண அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். நான் இப்போ ஆல்ரெடி ஃபார் லூப் போட்டதே நான் ஜஸ்ட் ஐன்ற வேல்யூ உள்ள பாஸ் பண்றப்ப ஒவ்வொரு வேல்யூவா உள்ள ஐட்ரேட் ஆயிட்டு உள்ள வரும். அந்த வேல்யூடைய அந்த இண்டெக்ஸோடைய என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கான கரஸ்பாண்டிங் கேரக்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கேரக்டரை வந்து நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேரக்டர், ஸோ கரண்ட் கேரக்டர் அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு அந்த இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை வந்து அதை ஐட்ரேட் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா? அதை ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த கரெக்டாக வந்திருக்கிற கேரக்டர், சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணுறப்ப இசட் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ நான் இதானே என்னோட இன்புட், இதில் வந்து இசட் வரும். இந்த கேரட் ஆஃப், இந்த இடத்துல வந்து 0th இண்டெக்ஸை போய் செக் பண்ணுவேன். கேரட் ஆஃப் 0 அப்படின்னு செக் பண்ணுறப்ப என்ன வேல்யூ இருக்குது, இசட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் ஆன பின்னாடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ வரும், 5. அந்த மாதிரி அடுத்தடுத்த இண்டெக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். அந்த வந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் கேரக்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கரண்ட் கேரக்டர் வேல்யூ வந்து என்னோட ஆஸ்கி வேல்யூவோட லெஸ் தானா கிரேட்டர் தானா செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இஃப் இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் என்னுடைய கரண்ட் கேரக்டர், ஓகே, ஸோ என் கரண்ட் கேரக்டர் வந்து நான் வச்சிருக்கிற கரண்ட் கேரக்டர் வேல்யூ வந்து ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என்னோட கேரக்டர் வந்து ஸ்மால் ஏவா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அண்டு ஓகேவா, கரண்ட் கேரக்டர் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணுறேன். அண்ட் கரண்ட் கேரக்டர் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் இசட். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், என்னோட கரண்ட் கேரக்டர் நான் பாஸ் பண்ணுற கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று ஏலேருந்து இசட்குள்ளே,
ஸ்மால் ஏலேருந்து இசட்குள்ளே ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ஒன்று கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஏவாக இருக்கணும், ஆர் அந்த அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ரெண்டுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனாக தான் உள்ளே போகும். ஸோ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இசட். ஸோ இந்த ஏ டு இசட்குள்ளே ஏதாவது ஒரு கேரக்டர் உனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆஸ்கி வேல்யூ வச்சு செக் பண்ணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஏவோட ஆஸ்கி வேல்யூ வந்து 97. ஸோ அப்போ உன்னோட வேல்யூ வந்து ஒன்று 97 ஆர் என்னென்ன பார்த்தோம், ஆஸ்கி வேல்யூ வந்து 2 பார்த்துருக்குமா. ஸோ ஜஸ்ட் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஆஸ்கி வேல்யூ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், 97லேருந்து 122 இருக்குது. அப்போ ஒன்று இந்த 97லேருந்து 122 வேல்யூக்குள்ளே மட்டும்தான் உன்னுடைய வேல்யூ வரப்போகுது. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவா அப்படின்னு கம்பேர் பண்ணுறேன். ஸோ கரண்ட் கேரக்டர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இந்த ஏ அண்ட் கரண்ட் கேரக்டர் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இசட். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர் நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். அந்த கரண்ட் கேரக்டர் வந்து அந்த வெறும் ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து கேபிட்டல் ஏவையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேபி இன்புட் வர்றது வந்து கேபிட்டலாக வந்துச்சு அப்படின்னாலும் அது செக் பண்ணணும்ல. ஸோ அந்த ரீசனுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அண்டு கரண்ட் கேரக்டர் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் இசட். ஓகே. ஸோ இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இஃப் லூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற இன்புட் வந்து Z5 A2 இந்த மாதிரி இருக்குல்ல என்னோட ஸ்ட்ரிங்கு, இதை வந்து இந்த லைன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா 18th லைன் 19th லைன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா தனித்தனி கேரக்டராக பிரிச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை உள்ளே கொண்டு வரும். அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து இந்த A2 Z இருக்கா ஆர் கேபிட்டல் A2 Z இருக்கான்னு செக் பண்ணும். இன்கேஸ் நான் கொடுத்துருக்கிறது வந்து A2 Z கேபிட்டல் இல்லை ஸ்மால் இல்லை இதுக்குள்ளே வரல, அதில் வந்து டிஜிட்ஸ் தான் வந்திருக்கு, லெட்டர் வரல அப்படின்னா இந்த லூப்புக்குள்ளே போகாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் எவ்வளோ டைம் நான் கவுண்ட் கொடுத்துருக்கணும், நம்பர் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கணும், அவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து கண்டிஷன் ஃபஸ்ட்டு வர்ற வேல்யூ வந்து நம்பராக இல்லாமல் லெட்டராக இல்லாமல் டிஜிட்ஸாக லெட்டராக தான் இருக்கணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதை நான் போட்டுட்டேன். ஓகே. இப்போ எனக்கு வந்து இமேஜின் இப்போ எனக்கு வந்து இசட் வந்துடுச்சு. இந்த இசட் வந்து கண்டிஷன் இது செக் பண்ணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் சாட்டிஸ்ஃபைடு. இப்போ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இசட் இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை இருக்கும், அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்தவொடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்திருக்கிற வேல்யூ வந்து லெட்டர் தான். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணணும். ஸோ டிஜிட் இருக்கா அப்படின்றது எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கிட்ட வந்து இப்போ 0th இண்டெக்ஸில் இருக்கேன்னா ஸோ நான் 0th இண்டெக்ஸில் இருந்து நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஸோ இஃப் I +1 ஐயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நான் மூவ் பண்ணுறதுக்காக +1 அப்படின்றது ஒன்று மூவ் பண்ணுறேன். +1 ஒன்று ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு போயிடும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம அகைன் என்னுடைய இன்புட்டோடைய லென்த்து, ஏன்னா அந்த கண்டிஷன் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகிறப்ப டோட்டல் லென்த் வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் லென்த் வந்து லெஸ் தென்னாக தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அண்ட் என்னுடைய இன்புட் டாட் கேரட் ஓகேவா, இதுலேயும் I+1 ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐயோடைய வேல்யூ 0th இண்டெக்ஸில் பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா I+1 அப்படின்றத ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா I+1 இண்டெக்ஸ் வந்து என்ன வேல்யூ வருமோ அதில் இருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல. இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டராக வரப்போகுது, அந்த கேரக்டர் வந்து 1 0லேருந்து 9 வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் வரப்போகுது, கரெக்டாக என்னோட டிஜிட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் இன்புட் டாட் கேரட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் வந்து I+1 அப்படின்னு நான் கொடுத்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த 0 கொடுத்துட்றேன். ஸோ இதே மாதிரி வந்து அண்ட் இன்புட் டாட் கேரட் 0+1 I+1 less than or equal to 9. ஸோ அப்போ மேலே இருக்கிற கண்டிஷன் ஜஸ்ட் இது ஒரு டைம் கீழே எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிகிற மாதிரி எடுத்துக்க ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரே செகண்ட், இந்த லூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷன் விசிபிளாக இருக்கா. ஸோ இப்போ ஒரே ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து 2 கண்டிஷன் செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லூப் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உன்னோட கரண்ட் கேரக்டர், ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0 வந்துச்சு அப்படின்னா கரண்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற வேல்யூ வந்து ஒன்று ஸ்மால் ஏலேருந்து கேபிட்டல்
ஸ்மால் இசட் வரையும் இருக்கா ஆர் கேபிட்டல் இருந்து கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாலே உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 0th இண்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போகணுன்றா என்ன பண்ணுறேன், 0 இங்கே வந்து ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும், +1 கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் இண்டெக்ஸ் போயிடுவேன். அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து என்னோட டோட்டல் லென்த் லெஸ் தானா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட். ஏன்னா அடுத்தடுத்த டைம் வர்றப்ப உன்னுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால இந்த லென்த் செக் பண்ணிக்கிறோம். இதில் மெயினாக நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட இன்புட் டாட் கேரட்டோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து டிஜிட்ஸ் இருக்கா அப்படின்றதுக்காக தான் உள்ளே வந்திருக்கும். ஸோ டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஜிட்ஸ் வந்து 0வா 1ஆ 2ஆ 3ஆ அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் அண்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 9ஆ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஓகே, செகண்டில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக டிஜிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்புக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு இந்த லூப்புக்குள்ளே என்ன செக் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த லூப்புக்குள்ளே நான் வந்துட்டேன். இந்த லூப்புக்குள்ளே மெயினாக நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த செகண்டில் இருக்கிறது வந்து டிஜிட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே வரும். கரெக்டாக? இல்லை டிஜிட் இல்லை, செகண்டுமே வந்து எனக்கு வந்து வேற நம்பரை தான் வந்திருக்கு, லெட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எல்ஸ் பிளாக் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிஜிட்ஸாக இருந்தால் உள்ளே வரும், எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வந்து டிஜிட்ஸ் இல்லாமல் இருந்தால் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி 2 கண்டிஷன் நான் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே, இது வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட் கேரட் i+1 இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இது வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணும். கேரக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எய்தர் இப்போ நம்மளுக்கு எங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்னா, இந்த இடத்துல 2 ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? இந்த மாதிரி கேரக்டர் வேல்யூ வந்து 200 ரிட்டர்ன் ஆகும். ஸோ 200 என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிறது வந்து டிஜிட், பட் இது கேரக்டர் ரிட்டர்ன் ஆகும். நம்ம என்ன பண்ணோம், இந்த கேரக்டரை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்டீஜராக எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் இந்த மெத்தடுக்கு முன்னாடி போயிட்டு இன்டீஜர் இதில் வந்து நான் வந்து எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகணுன்றதுக்காக செக் பண்ணிக்கிறேன். அதனால் ரிப்பீட் கவுண்ட் அப்படின்னு இதில் வேரியபிள் நேம் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இன்புட் கேரட் i+1 அப்படின்றத வந்து எனக்கு வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா, கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. பட் இது எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன வேல்யூ வரும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்புட் கேரட் i+1 அப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது என்ன வேல்யூ 2 இருக்குது. ஸோ 2க்கான கேரக்டர் ஆஸ்கி டிஜிட்ஸ் என்ன அப்படின்னா 50. எப்படி நான் 15 சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆஸ்கி டிஜிட்ஸ்க்குமே வந்து அதோட வேல்யூ வந்து 48, 49, 15 இருக்கா. ஸோ அந்த 50 என்ற வேல்யூ தான் அதுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட டோட்டல் ஆஸ்கி வேல்யூ நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அதை மைனஸ் பண்ணுறேன். எப்படி எப்படின்னா, இந்த இடத்துல 0ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து 50, இந்த இடத்துல வந்து -0. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா, 50ன்றது ஆஸ்கி வேல்யூ, 0க்கான ஆஸ்கி டிஜிட் என்னன்னா 48. ஸோ 50 - 48. அப்போ இந்த 200 வேல்யூ வந்து எனக்கு கேரக்டர்லேருந்து இன்டீஜராக ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ரிப்பீட் கவுண்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 200 இன்டீஜராக ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து 2 இல்லாமல், இப்போ இந்த இடத்துல என்ன 5 தானே இருக்குது. அப்போ இமேஜின் 5 உள்ளே வருது. அப்போ இன்புட் கேரட் i+1 அப்படின்றது வந்து 5ன்னு ரிட்டர்ன் ஆகுது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 5. ஸோ 5ஓட ஆஸ்கி வேல்யூ என்னன்னு செக் பண்ணுங்கள். ஸோ 5ஓட ஆஸ்கி டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 53. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், 53 வரும். கரெக்டாக? ஸோ 53 - 48. ஆஸ்கி வேல்யூ வந்து 48. இப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 5. ஸோ இதுதான் எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும். இந்த ரிப்பீட் கவுண்ட்டில் வந்து இதுதான் ரிட்டர்ன் ஆகும். அந்த ரிப்பீட் கவுண்ட் வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவ்வளோ டைம் அந்த லெட்டரை வந்து நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எடுப்போம். ஓகேவா? ஓகே, எனக்கு இப்போ வந்து இந்த ரிப்பீட் கவுண்ட் வந்துடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிப்பீட் கவுண்ட் வந்த பின்னாடி ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறேன்னா, இவ்வளோ டைம் எனக்கு லூப் ஹைட்ரேட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதுக்குள்ளே வந்து இன்னொரு லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நெஸ்டட் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அகைன் இனிஷியலைஸ் பண்ணணும். இன்டீஜர் j = 0, அதுக்கப்புறம் j less than. இப்போ இதில் என்ன பண்ணுவீங்க, நம்ம மெயினாக வந்து ஆல்ரெடி அந்த ரிப்பீட் கவுண்ட் கண்டுபிடிச்சதுக்கான மெயின் ரீசனே என்ன அப்படின்னா, அந்த ஜேவோடைய வந்து எவ்வளோ டைம் ஹைட்ரேட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இந்த கவுண்ட் ரிப்பீட் கவுண்ட் வச்சுருக்கோம், அந்த வேரியபிள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ j++, இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அந்த ஜேவோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் என்ன நடக்கும்னா, கரண்ட் கேரக்டரில் வந்து எனக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துருவோம்னா, ஸோ அந்த கேரக்டரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேரக்டர் அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த லூப் வர்றதுக்கு முன்னாடி கேரக்டர் ஒரு ரிசல்ட்
ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு நியூ கேரக்டர். ஸோ அதுக்கான ஒரு சைஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேரக்டருடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு மேலே எனக்கு அந்த கேரக்டர் சைஸ் வராது. இந்த கேரக்டருடைய ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா கேரக்டர் ஒரு எம்டி கேரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் எம்டி கேரக்டர் கிரியேட் பண்ணுறேன்னா நான் பாஸ் பண்ணுறது ஸ்ட்ரிங்கு, அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அதை ஒவ்வொரு கேரக்டராக இங்கே வச்சிருக்கேன். அதை அடுத்தடுத்த வேல்யூ வந்து அப்பன் பண்ணுன்றனால இந்த அரேவை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ ஒன்று வேணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிசல்ட் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே வர்றப்ப 0ன்ற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லூப்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி செகண்ட் லெட்டர் வந்து டிஜிட்டாக இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ளே வரும். டிஜிட்டாக இல்லை அப்படின்னா இந்த லூப்குள்ளே போயிருமா. ஸோ டிஜிட்டாக இல்லை அகைன் எனக்கு வந்து கேரக்டர் அந்த லெட்டராக தான் வந்திருக்கு அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு எக்ஸாம்பிள் எனக்கு வர்றது வந்து என்ன கேரக்டர் வந்துச்சோ இதில் வந்து கரண்ட் கேரக்டர் வரும். இதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் கேரக்டர் அரே கிரியேட் பண்ணியிருக்கோமா அந்த ரிசல்ட் கேரக்டர் அரேயில் வந்து அப்படியே வர வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா அது இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறதுக்காக ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னா 0 ரிசல்ட் இண்டெக்ஸ் வந்து 0ன்னு வரும். 0++. நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப இது 1 அடுத்தடுத்த இண்டெக்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த ரீசனுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ இதவே தான் நான் இங்கேயும் போட்டுக்கிறேன். என்னோட ஃபார் லூப்பில் இங்கே என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா உன் ரிப்பீட் கவுண்டோட வேல்யூ வந்து இந்த இடத்துல வந்து 5 இருந்துச்சுன்னா 5 டைம் ரிப்பீட் ஆகணும். அப்போ உன் கரண்ட் கேரக்டர் வந்து இங்கே என்ன வரும் உன் கரண்ட் கேரக்டர் வந்து இசட் உள்ளே வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ரிசல்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரப்போ உன்னோட ரிசல்ட் இண்டெக்ஸ் என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா 0 கரெக்டாக. ஸோ ஈக்குவல் டு கரண்ட் கேரக்டர் என்ன அப்படின்னா இசட். அப்போ நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இந்த ஃபார் லூப் வந்து ஃபெயில் ஆகாது. ஏன்னா ஜேவோட வேல்யூ வந்து 0. ஸோ ஜே இனிஷியலைஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் ஜேன்னு வரும். அடுத்த டைம் வர்றப்ப ஜே ஈக்குவல் டு 1ன்னு வருமா. அப்போ என்ன பண்ணும் அகைன் நெக்ஸ்ட் டைம் லூப் ஐட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுவேன் ரிசல்ட் அந்த ப்ளஸ் கொடுத்துருக்கனால அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ரிசல்ட் ஆஃப் 1 அகைன் இசட்டோட வேல்யூ கரண்ட் கேரக்டர் இன்னும் இசட் தான் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஏன்னா என்னோட ரிப்பீட் கவுண்ட் வந்து 5ன்னு இருக்கிறனால 5 டைம் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப் ஃபெயில் ஆகிடும். அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு கரண்ட் கேரக்டரை வேற ஒரு வேல்யூவை பிக் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் 2 கண்டிஷன் தான் மெயினிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வர லெட்டர் வந்து ஏலேருந்து இசட் ஸ்மால் ஏ டு இசட் கேபிட்டல் ஏ டு இசட்ல இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூவை இண்டெக்ஸை ஐட்ரேட் பண்ணணும். அதனால் வந்து 0th இண்டெக்ஸில் இருக்கிறத +1 பண்ணிக்கிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் வந்து டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1 0லேருந்து 9க்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் உள்ளே வந்துட்டு நான் வந்து அந்த கேரக்டரை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த கேரக்டரை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இதுதான் வச்சுக்கோங்க. அப்போ இன்புட் டாட் கேரட் i+1 அப்படின்றது வந்து ஒரு கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணும், ஒரு கேரக்டராக ரிட்டர்ன் பண்ணும். அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ உன்னோட ஆஸ்கி டிஜிட்ஸ் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்ப உனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட் கவுண்ட் கிடைச்சிடும். அந்த ரிப்பீட் கவுண்ட் வேல்யூ வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஓகேவா. ஸோ இது ஃபைனலாக நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அது ரிட்டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபைனலாக நான் இதில் ரிட்டர்ன் பண்ணணுமா. ஸோ ரிட்டர்ன் பண்ணுறப்ப நான் ஒரு என்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து கேரக்டர் அரேவாக இருக்குது, அதை நான் ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அகைன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்கில் வந்து ஆல்ரெடி நிறைய கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று வந்து பைட் வேல்யூ அக்செப்ட் பண்ணும், ஒன்று வந்து ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணுது, இன்னொன்று வந்து கேரக்டர் அரேவை அக்செப்ட் பண்ணுது. இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இங்கே இருக்கா. ஸோ இதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா நான் வந்து ஒரு அரேவை எடுத்துக்கிறேன். அந்த அரேல வந்து 0th இண்டெக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அடுத்தடுத்த இண்டெக்ஸ் எங்கே முடியுது அப்படின்றது நமக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுறேன் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கேரக்டர் எடுத்துக்கிறதுக்காக ரிசல்ட் அரே. ஸோ இந்த இடத்துல வந்து ரிசல்ட் அரே கேரக்டர் அரேவாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து கேரக்டர் 0th இண்டெக்ஸ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ. லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து உங்களோட ரிசல்ட் இண்டெக்ஸ் எவ்வளோ டைம் அந்த வேல்யூ ஐட்ரேட் ஆச்சோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா உன் கேரக்டர் அரேவை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த பர்பஸ்க்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லாஸ்ட் லைனை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா செகண்டில் வர இது வந்து டிஜிட்டாக வராமல் அகைன் லெட்டராகவே வந்துச்சுன்னா இதுக்குள்ளே வந்து அப் அண்ட் ஆகிட்டு வந்துடும். இல்லை எனக்கு செகண்ட் வரது வந்து டிஜிட்டாக தான் வந்திருக்கு அப்படின்னா அது இந்த லூப்புக்குள்ளே போகும். கரெக்டாக. ஸோ எல்லாத்துக்குமே மெயின் ஒரு லூப் இது எதுக்காக அப்படின்னா உன்னுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து எந்த வேல்யூ வருதோ உன்னோட லெட்டர் எது வருதோ அதை செக் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ மெயினாக இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆஸ்கி டிஜிட்ஸ் அண்ட் வேல்யூ.
ஸோ இதை ரன் பண்ணிடலாம். இல்லைனா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட இன்புட் வந்து ஓகே ஃபஸ்ட்டு நான் அதை ரன் பண்ணிடுறேன். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இந்த ப்ரோக்ராமில் வந்து மெயினாக வந்து இந்த 3 லைன்ஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லைன் என்ன பண்ணுது அப்படின்னா உன்னுடைய டோட்டல் ஸ்ட்ரிங்கை வந்து 1 by 1 ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரணும், அடுத்தடுத்த வேல்யூ ஐட்ரேட் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காக இதை டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ உன்னோட டோட்டல் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வச்சு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அந்த கேரட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இண்டெக்ஸில் என்னென்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டர் வந்து இந்த ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட்குள்ளே இருக்கா ஆர் கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இந்த கண்டிஷன் எழுதியிருப்போம். ஸோ இந்த ஸ்மால் ஏ டு இந்த ஸ்மால் இசட் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் அதில் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லூப்புக்குள்ளே வந்துடும். இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நீ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லெட்டராக தான் வந்திருக்கு, நெக்ஸ்ட் நான் டிஜிட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அந்த i+1 கொடுத்துட்டு அதோடைய ஆஸ்கி வேல்யூ வச்சு செக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து இதுலேருந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா ஸோ அது இந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு எவ்வளோ டைம் அந்த கேரக்டர் அரே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன், இன்டீஜர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எனக்கு இந்த ரிப்பீட் கவுண்டோட வேல்யூ வந்து எவ்வளோ டைம் அதை ரிப்பீட் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் கவுண்ட்டை போட்டுட்டு கரண்ட் கேரக்டர் என்ன இருக்கோ அது எவ்வளோ டைம் நான் ரிப்பீட் பண்ணணுமோ அந்த டைம் இந்த ரிசல்ட் அரேவை ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே வராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செகண்ட் வந்தது டிஜிட் கிடையாது லெட்டர் தான் வந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பிளாக்குள்ளே வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த 2 இடத்துல தான் நமக்கு ரிசல்ட் ஐட்ரேட் ஆக போகுது. ஸோ ஒன்று உனக்கு வர கேரக்டர் வந்து ரிப்பீட் ஆக போகுது, இல்லைனா அந்த கேரக்டர் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் அப் அண்ட் ஆகணும்னா இங்கே வந்துடும். ஸோ ஃபைனலாக இந்த ரிசல்ட் அரேவை வந்து இந்த கேரக்டர் அரேவை நான் ரிட்டர்ன் பண்ணுறதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணிடலாம். ஸோ இந்த கோடை ரன் பண்ணுறப்ப நம்ம மெயினாக என்ன அப்படின்னா இன்புட் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம், அதில் வர ரிசல்ட்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதை ரன் பண்ணி பார்த்துடலாம். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆல்ஃபா நியூமரிக் ஸ்ட்ரிங் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அவுட்புட் வந்து எனக்கு வர ஸ்ட்ரிங் வந்து பக்கத்தில் டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா அவ்வளோ டைம் அந்த லெட்டரை வந்து ரிப்பீட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் தான் போடணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இது வந்து ரொம்ப நேரம் சொன்ன மாதிரி இருக்கும். பட் இந்த 3 லைன் தான் மெயின் உங்களுக்கு ஆஸ்கியோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஏக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன, கேபிட்டல் ஏக்கான ஆஸ்கி வேல்யூ என்ன. ஸோ அதே மாதிரி வந்து இந்த 0 to 9க்கான ஆஸ்கி வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே இந்த ப்ரோக்ராம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை பற்றினா ஏதாவது கிளியர் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை இன்னும் கிளியராக புரியல, ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.